குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், என்பிஓ அப்படின்னு சொல்லுவோம். நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், லாபம் நோக்கம் இல்லாத நிறுவனங்களுடைய கணக்குகளை நம்ம எப்படி போடுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஏற்கனவே ஒரு பிபிடி போட்டோம். இது செகண்ட் ஒன். இதில் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 6. லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ ரிசீவ்டு பை எ கிளப் ஆர் ஜெனரலி ட்ரீட்டட் அஸ். அதாவது லைஃப் டைம் மெம்பர்ஷிப் ஃபீ ரிசீவ் பண்ணுறோம் ஒரு கிளப்பில், அவருடைய ஆயில் சந்தா ரிசீவ் பண்ணுறோம். அதை எப்படி எடுத்துக்கணும், அது எந்த மாதிரியான ரிசிப்ட், அதை எப்படி ட்ரீட் பண்ணுறது, எதில், என்பிஓவில், நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் எப்படி எடுத்துக்கணுங்கிறது தான் கேள்வி. ஆயில் சந்தாவை ஃபர்ஸ்ட் ஒன், ஏ ரெவன்யூ ரிசிப்டா, கேபிட்டல் ரிசிப்டா, அண்ட் அசட்டா அண்ட் எக்ஸ்பென்சஸான்னு கேட்குறாங்க. ஆயில் சந்தா ரிசீவ் பண்ணால் ஒரு கிளப்பில் அதை கேபிட்டல் ரிசிப்டா எடுத்துக்கணும். இதுதான் ஆன்சர். ஆன்சர் பி. செகண்ட் ஒன், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் பை எ கிளப் ஆஸ் ஒன். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். சப்ஸ்கிரிப்ஷன் என்னது, சந்தா, அதை ரிசீவ் பண்ணுறாங்க, அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒன்று அசட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட்டா, லைபிலிட்டி சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட்டா, கிரெடிட் சைட் ஆஃப் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்டா, டெபிட் சைட் ஆஃப் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அப்படின்னா த ஆன்சர் இஸ் பி, லைபிலிட்டி சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட். நெக்ஸ்ட், the opening balance of a receipt and payments account usually reference. Opening balance of the receipts and balance, receipts and payments accounts எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா, சர்ப்ளஸ்ன்னு எடுத்துக்கோமா, பேங்க் ஓவர் டிராஃப்டா, கேபிட்டல் ஃபண்டா, அல்லது கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸா, இந்த நாளில் ஏதோ ஒன்று. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எதை சொல்ல வருது அப்படின்னா, எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ். ஆன்சர் டி தான் சரியானது. கொஸ்டின் நம்பர் 9, டெப்ரிசியேஷன் ஆஃப் எ ஃபிக்ஸட் அசட்ஸ். ஃபிக்ஸட் அசட்ஸ் உடைய டெப்ரிசியேஷனை, தேய்மானத்தை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒன்று அண்ட் இன்கம் ஃபார் த ஆர்கனைசேஷனா, ஏ கேஷ் எக்ஸ்பெண்டிச்சரா, ஏ நான் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சரா, ஏ லைபிலிட்டியா அப்படின்னா ஆஸ் பர் தி என்பிஓவில் ஏ நான் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர், ட்ரீட்டட் அஸ் non-cash expenditure. So the answer C. Question number 10, donation received for a specific purpose like a building fund. ஒரு பில்டிங் கட்டுறதுக்காக டொனேஷன் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். அது கிரெடிட் டு த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்டா, ட்ரீட்டட் as a revenue receipt, shown on the liability side of the balance sheet, shown on the asset side of the balance sheet. ஆனால் அந்த ஆன்சர் C, shown on the liability side of the balance sheet. டொனேஷன் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக பில்டிங் கட்டுறதுக்காக ரிசீவ் பண்ணோம்னா shown on the liability side of the balance sheet. The correct answer. Question number 11, which of the following represents the capital fund of NPO? Capital fund of NPO, அதில் டோட்டல் அசட்ஸா, லைபிலிட்டியா, எக்ஸஸ் ஆஃப் அசட்ஸ் ஓவர் லைபிலிட்டியா, எக்ஸஸ் ஆஃப் லைபிலிட்டிஸ் ஓவர் அசட்ஸானா சி, எக்ஸஸ் ஆஃப் அசட்ஸ் ஓவர் லைபிலிட்டி. லைபிலிட்டியை விட அசட்ஸ் அதிகமாக இருக்கணும். அப்போ அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ் பிளஸ் கேபிட்டல். இதுதான் ஃபார் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ஸ். ஸோ அசட்ஸ்லேருந்து லைபிலிட்டிஸை கழிச்சோம்னா மீதி வரக்கூடிய இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டு தான் capital fund. The answer is C, the correct answer. Excess of assets over liability. Thank you.